அவர்களை நம்பாதே, பிரிக்காதே, ஆசிரியரை பிரிக்காதே, பிரிக்காதே, ஆசிரியரை பிரிக்காதே. வேண்டாம், 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 தந்த ஆசிரியரை இங்கே விட்டுவிடு. தந்த ஆசிரியரை இங்கே விட்டுவிடு. வேண்டாம், பிரிக்காதே, உங்கள் ஆசிரியரை பிரிக்காதே, பிரிக்காதே, ஆசிரியரை பிரிக்காதே. வேண்டாம், இடமாற்றம் வேண்டாம். எங்க வீட்டு எதிர்தான் ஸ்கூலு. இது வரைக்கும் சார் எந்த குறைய இப்படி பண்ணாருன்றது ஒரு விளக்கமே கிடையாது. யாரும் சொன்னதும் கிடையாது. சுதந்திர நாள் வரும், குடியரசு தினம் வரும், ஆண்டு விழா வைப்பாரு. இந்த ஊர்ல எல்லா தலைவரு இந்த ஊர் மக்களெல்லாம் வந்து அவரை வாழ்த்திட்டு தான் போவாங்களே தவிர அவர் கெட்டவர்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் சார் இந்த பாடத்தை இப்படி நடத்துறீங்க, இந்த கிளாஸுக்கு இந்த பசங்க சரியில்லாம வருது அப்படின்னு குறை சொன்ன ஆளே கிடையாது. இந்த மாதிரி என் வயசு ஆளு இருந்து என்னை விட எனக்கு பின்னாடி பிறந்த ஆளுங்களாம் கூட நாங்கெல்லாம் படிக்கும் போது இந்த ஸ்கூல்ல இப்படி நடத்தல. சார் வந்த பிறகுதான் இந்த ஸ்கூல் இவ்வளோ அழகா பண்றாரு. எல்லாத்தையுமே பிள்ளைங்களும் நல்லா படிக்கும், இங்கிலீஷ் படிக்கும், தமிழ் படிக்கும். என் பேரன் கணக்கு அப்படி அழகா போடுவான், இங்கிலீஷும் நல்லா படிப்பான். ஆண்டு விழா வச்சா என் பேரன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவான். பேச்சு போட்டியில படிக்கிறதுல எல்லாத்துலயுமே அவன் நல்லா படிப்பான். சாரால தான் எல்லாமே. என் பேரனுங்க பஜாருக்கு போனானுங்க. பஜார்ல வந்து 6வதுலேருந்து 12வது வரை இருக்குதுல்ல, அந்த ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா சார் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாரு. அங்க வந்து நிறைய பிள்ளைங்க படிக்குது. அதுல வந்து பிள்ளைங்க எப்படி படிக்க போகுது, கான்வென்ட்ல படிக்க வச்சா கூட நல்லா படிக்குமே, சாராண்டே படிக்காம போயிடுதுங்களே அப்படின்னு எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான சார் அவரு நல்லவர். இந்த செவுத்துல கூட அவர் ஒரு போஸ்ட் கூட ஒட்ட விட மாட்டாரு. அவர் மேல யாரோ பொய் புகார் கொடுத்து அவரை அனுப்பி வைக்க ஏற்பாடு பண்றாங்க. ஆனா இந்த ஊர் மக்களுக்கு வந்து சார் இங்க இருக்கணுன்றதுதான் விருப்பம். அவரை அனுப்பணுன்ற விருப்பம் கிடையாது எல்லாருக்குமே. சரி, இவர் எதனால பணிமாற்றம் செய்யறாங்கன்னு தெரியல சார். ஆனா இதுவரை எந்த தவறும் செஞ்சதில்ல. பசங்களுக்கும் நல்லது தான் செஞ்சிருக்கிறாரு. எதனா ஒரு ப்ரோக்ராம்னா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி பசங்களுக்கு தான் செய்வாராண்டி. ₹1 அவரு எடுத்துன்னு போக மாட்டார் சார். அவரு காசை நான் கூட ₹1 பசங்களுக்கு போட்டு